அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 4 யுகங்களிலும் கடுமையான தாக்கத்தை உடையது கலியுகம் என்பதை நம்முடைய புராணங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அதனால்தான் இந்த யுகத்திற்கு முன்பாக திருமால் கண்ணனாக தோன்றி பகவத்கீதை முதலிய நூல்களை உபதேசமாகச் செய்து அதன் வழியிலே நன்னடத்தையுள்ளவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் என்பதை காண்பித்து கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் கூட பயன் பெறாமல் போக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றி நமக்கு எளிமையான முறையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் நல்லது எது தீயது எது என்பதை பகுத்தாய்ந்து பார்க்கும்படியான அறிவை வழங்கிச் சென்றார்கள். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வழியிலே அவர்களை தொடர்ந்து இந்த நூற்றாண்டு வரை கூட பாரத தேசத்தின் வெவ்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நடுவே அவரவர்கள் சார்ந்த கலாச்சாரம் பண்பாடு அவற்றிற்குள்ளேயே ஒருவராய் தோன்றி அவர்கள் வாழ்க்கை முறை செய்த அற்புதங்கள் அதன் மூலமாக மக்களை தன்பால் ஈர்த்து எல்லாம் வல்லவனான பரம்பொருளை காண்பித்து கொடுத்து இறைவனை நாடி இருப்பதுதான் உய்ய வழி, அவன் சொற்படி நடப்பதுதான் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழி. கலியினுடைய இந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இங்கே உண்மைக்கும் திடச்சித்தத்திற்கும் நன்மை செய்வதற்கும் அன்பு முதலிய குணங்களுக்கும் அருகி வரக்கூடியதாயிருக்கும் காலத்தில் அவற்றை வென்று தர்மயுகமாக இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த வழக்கத்திலே இன்றைய கேரள தேசத்தின் பகுதியாகவும் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் பகுதியாகவும் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய சில பிராந்தியங்கள், அவற்றிற்குள்ளே 1803ஆம் ஆண்டு பொன்னுமாடன் வெயிலாயி அம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் ஐயா வைகுண்டர் என்று அந்த பகுதி மக்களாலே அன்போடு அழைத்து கொண்டாடப்படும் இறைவடிவமாக கருதி வழிபடப்படும் பெரியவர். அவர் பிறப்பிலிருந்தே பல்வேறு அற்புதங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அவர் பிறந்தபோதே நகராது அப்படியே இறுக்கிய நிலையிலேயே இருந்தாராம். சில நாட்கள் கழித்து அவருடைய உடம்பிலே எல்லாம் வல்ல பரம்பொருளாக அறியப்படும் சம்பூர்ணமான அந்த தன்மை அவர் உடம்பிலே புகுந்து அவரை மீண்டும் உயிர் பெறச் செய்தது என்று அறிகிறார்கள். அப்படி தோற்றத்திலிருந்தே அற்புதங்களாகவே நிகழ்ந்து வந்த அவர் வாழ்க்கையிலே அவரும் சிறுவயது முதல் அந்த தேசத்தினுடைய அந்த காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்றாற் போலே அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை காட்சிகளை மனதில் பதிய வைத்து கொண்டு அதிலே நன்மை எது தீமை எது என்பதை ஆராயக்கூடிய நோக்கோடேயே வளர்ந்து வந்தார். அவருக்கு 17 வயது ஆகியிருந்தபோது அருகிலிருந்த ஊரிலிருந்து வந்த ஒரு அம்மையார், திருமலாம்பாள் என்று பெயர், அந்த பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த அம்மையார் ஏற்கனவே திருமணம் ஆனவர். இருந்தாலும் முடிசூடும் பெருமாள் என்ற பெயரோடு வளர்ந்து வந்த ஐயா வைகுண்டர், அவருக்கு அவருடைய பெற்றோர்களிட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே முதலாம் கணவரிலிருந்து பிரிந்து இவரிடம் வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய 24வது வயது காலத்தில் அவருக்கு கடுமையான உடல் போக்கு ஏற்பட்டது. அவர் ஜுரம் கண்டு அதனால் சுருண்டு தன்னுடைய நிலையிலிருந்து நினைவு தவறும் அளவிற்கு சென்று உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்தார். ஓராண்டு ஆகியும் அவருடைய உடல்நிலையில் மாற்றம் இல்லாமல் போனதாலே சுவாமித்தோப்பென்றழைக்கப்படும் அந்த பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்று முருகனிடம் வழிபாடு செய்யலாம் என்று எண்ணம் கொண்ட அவருடைய தாயார் அவரையும் அழைத்து கொண்டு திருச்செந்தூர் சென்றார். மாசி மாதம் 20வது நாள் அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அப்போது கடலை நோக்கி வேக வேகமாக ஓடிச் சென்றாராம் முடிசூடும் பெருமாள். சென்றவர் கடலிலே சென்று கரைந்து விட்டார். எல்லோரும் காண என்ன ஆகிவிட்டது நம் பிள்ளைக்கு, அவனுக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே வந்தோம், ஆனால் இங்கே விதிவசத்தால் அவன் வேகமாக சென்று கடலில் மறைந்தானே என்று தாயாரும் வருந்தி இருந்த காலத்தில் 3 நாட்கள் கழித்து அவர் கடலிலிருந்து மீண்டும் புறப்பட்டு வந்தாராம். இந்த அற்புதங்கள் எல்லாம் மாசி மாதம் 20வது நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் மார்ச் மாதத்திலே வரக்கூடிய முதல் ஒரு வாரத்திற்குள் அமையக்கூடிய காலம். அப்படி அவர் மீண்டும் வந்தாராம். வந்தவர் உடம்பிலே நாராயணனாக அறியப்படும் பரம்பொருள் அவர் உடம்பிலே குடியேறி அவரை கொண்டு மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, சமூகத்தட்டிலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசங்களை சொல்லி அவர்களை இறை நம்பிக்கையாளர்களாக்கி அவர்களை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவதே குறிக்கோள் என்று அமைப்பிற்கு வந்து சேர்ந்தார். அங்கே வந்தவர் தொடர்ந்து தன்னுடைய ஊரான சுவாமித்தோப்பிற்கு சென்று அங்கே 6 வருட காலம்
கடுந்தவத்திலே ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்தபடிக்கு முதல் 2 வருட காலம் ஆழமான ஒரு குழியை வெட்டி அதற்குள்ளே இறங்கி நின்று கொண்டு தவம் செய்தாராம். அடுத்து 3-4வது ஆண்டுகள் அமர்ந்த நிலையிலே தவம் செய்தாராம். கடைசியான 2 ஆண்டுகளும் ஒரு மேடை கட்டி அதன் மேலே பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தவம் செய்தாராம். அவர் தவம் செய்து வந்த காலத்தில் அதிகம் பேசாமலும் மிகவும் குறைவான உணவும் எடுத்து வந்தாராம். 6 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த தவ வலிமையெல்லாம் வாய்க்கப் பெற்ற ஒருவருக்கு எல்லா சித்துக்களும் கைகூடி விடுவது இயல்பாக பார்க்க முடியும். 6 ஆண்டுகளும் வளர்த்த அந்த தலைமுடி நீளமான ஜடையாக மாறியதாம். அந்த சடையை வாரி சுருட்டி கொண்டு அதை தலையிலே அணிந்தபடிதான் காட்சி தருவாராம் ஐயா வைகுண்டர். அவரை வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த திருமாலாகவே மக்கள் கருதினார்கள். அதனால்தான் முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் மறந்து போய் வைகுண்டர் ஐயா என்றும் அந்த இடத்தை வைகுண்டபதி என்றெல்லாம் அழைக்கும் அளவிற்கு சென்றது. இவருடைய பெருமை ஊரெல்லாம் பரவத் தொடங்கியது. நம் ஊருக்கு பக்கத்திலேயே 6 ஆண்டுகளாக கடும் தவம் செய்து வருகிறார் ஒருவர் என்று அவரை சந்திக்க ஏழை எளிய மக்கள் அதிகம் வந்தார்கள். மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது இருந்தவர்கள் இவர் அழைத்ததினாலே, இவர் அனைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு உடையவர் என்பதினாலே இவரை சந்திக்க வந்து இவரோடு கலந்து அவர்களும் நல்ல உபதேசங்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தார்கள். அந்த நிலையில் ஐயா வைகுண்டர் அவருடைய பெருமை எல்லாத்திற்கும் பரவியது. முக்கியமாக அவர் இந்த தவத்தில் ஈடுபட்டிருந்த காலத்திலே பேய், பில்லி முதலியவைகளை ஓட்டுவதை, தனக்கு கிட்டே கூட அவைகள் நெருங்க முடியாது செய்யக்கூடியதை பெரும் வரம் போலே பெற்றிருந்தார். மலைப்பிரதேசங்களிலே வாழ்ந்த மக்கள் சிலர், அதுவும் பழங்குடியின மக்கள் சிலர் இதுபோன்ற வேலைகளிலே ஏவல் முதலியவைகளை உருவாக்கியும் அந்த சாத்தான்களை மக்கள் பேரிலே ஏவி விடுவதும் செய்து வந்த காலத்தில் அவற்றிலிருந்து மக்களை காக்க இவர் அரும்பாடுபட்டிருக்கிறார். இவரிடம் வந்தால் இது போன்ற துன்பங்களிலிருந்து நீங்கிவிடலாம். மனக்கலக்கம், ஏதோ ஒன்றை பார்த்து பயந்திருக்கும் போது அல்லது இறந்தவர்களுடைய ஆன்மா யாரையாவது தாக்கி விடுதல், இது போன்ற நிலைகளிலிருந்து காக்கப்படுவது அங்கே வாடிக்கையாகவே ஆகிப்போனது. அதனால் இன்னும் அதிக மக்கள் அங்கே வந்து அவரை கண்டு தரிசித்து அவரிடமிருந்து அருட்பிரசாதம் பெற்று செல்லுவதை வழக்கமாக்கினார்கள். இதன் மூலமாகவும் அவருடைய பெருமை பரவியது. ஆனால் இது அல்ல அவருடைய அவதாரத்தின் நோக்கம். இன்னும் அதிகம் மக்கள் வர வர ஐயா அவர்களினுடைய உபதேசம் மக்களை கவரும் விதமாக, அதுவும் ஏழை எளிய மக்களை எளிமையான முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே சென்று அவர்களை கவரும் விதமாக அமைந்திருந்தது. கலியுகத்தை எல்லோரும் மிகவும் கடுமையான யுகம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த யுகத்திலே அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பவன் இந்த யுகமே அவர்களுக்கு தங்க யுகமாக மாறிவிடும், பொன்னான யுகமாய் மாறிவிடும் என்பதை அவர் வலியுறுத்தி வந்தார். அதனால் கலியுகத்தில் இதுதான் குணம் என்றபடிக்கு தவறான செயல்களில் ஈடுபடாமல் நன்மை தீமையை ஆராய்ந்து அதன் வழியிலே நம்மை நாமே பழக்கப்படுத்தி கொண்டால் இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு விடலாம் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லி வந்தார். இவர் அவ்வப்போது செய்து வந்த இந்த உபதேசங்கள் எல்லாம் மக்களை பெருமளவில் கவர்ந்தன. அவற்றையெல்லாம் தொகுத்துத்தான் அகிலத்திரட்டு அம்மானை என்ற பெயரிலே அவருடைய அருளுரைகளின் தொகுப்பாக ஆக்கினார்கள். சிறுகச் சிறுகச் சிறுக அந்த அகிலத்திரட்டு அம்மானையில் அவர் கூறியிருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிகள், உபதேசங்கள் இவற்றை பின்பற்றுபவர்களுக்கு அதுவே ஒரு நெறி போலே ஆகிவிட்டது. ஒரு அளவில் அதை கிட்டத்தட்ட ஒரு சமய அமைப்பு போலே ஆகி அதற்கு ஐயா வழி என்றே பெயர் வைத்து ஐயாவினுடைய உபதேசத்தில் அவருடைய வழியிலே செல்வது என்ற பொருள்பட அந்த நிறுவனம் போலே அது உருமாறத் தொடங்கியது. இந்த நிலையில் ஐயா அவர்களுடைய உபதேசத்தால் ஈர்க்கப்பட்டவர்களில் சிலர் அவருடைய சீடர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்ந்த அந்த காலத்திலே 5 சீடர்கள் அவரால் முக்கியமான நிலையிலே வைக்கப்பட்டவர்கள். அதுபோலே ஐயாவினுடைய உபதேசங்களை பத்திரம் என்ற பெயரிலேயும் தொகுத்து அவற்றை கொண்டு அதிலிருந்து சில செய்திகள் அவற்றை மக்களிடம் பரப்புவது என்பன போன்றவற்றை செய்து வந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான தோட்டத்தில் கையில் ஒரு கோலும் ஒரு சொரக்குடுக்கையும் ஒரு தண்டயமும் வைத்திருக்கக்கூடியதுதான் ஐயாவினுடைய வடிவம். அப்படி இருக்கக்கூடிய அவர் பல ஆண்டுகள் இதுபோன்ற அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி அறிவுரைகளை சொல்லி மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி வர அப்போது இருந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியமும் அதை சார்ந்திருந்த திருவிதாங்கூர் அரசரினுடைய நடவடிக்கையும் ஏழை எளிய மக்களை மிகவும் கடுமையான நிலைக்கு தள்ளுவதை பார்த்து மனம் பொறாதவராய் பல்வேறு செய்திகளை அங்கே வெளியிட்டார். அதன்படிக்கு ஒரு பேச்சிலே அவர் வெள்ளைக்காரர்களை, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பேய்கள் என்றும், அதே போலே மிகவும் கடுமையான ஒரு கருத்தை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பற்றியும் முன்வைத்தார்.
இதனால் அந்த அரசர்களுடைய கோபத்திற்கு ஆளாகி அவரை 110 நாட்கள் சிறையிலே அடைத்தார் திருவிதாங்கூரை ஆண்டு வந்த சுவாதி திருநாள் ராமவர்மா என்ற அரசன். அப்படி 110 நாட்கள் சிறைவாசம் இருந்து வெளியே வந்தவர் பெருமளவில் பொதுமக்களினுடைய ஆதரவிற்கு பாத்திரமானார். அத்தனை பேரும் அவரை வந்து பற்றி கொண்டு, எங்களால் முடியாதவற்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆம், இங்கே ஏழை எளிய மக்கள் சுரண்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் கூட மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் கூட இங்கே சரியாக பார்க்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி சொல்லும் அவருடைய அந்த உபதேசங்களையும் வழிகளையும் பின்பற்ற பெரும் அளவில் மக்கள் கூட்டம் சேர்ந்தது. அந்த சுவாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் அந்த பகுதியை அவர்கள் பதி என்றும், அது ஏதோ இறைவன் இருக்கக்கூடிய இடம் போல் அல்லவா அவர்களுக்கு அந்த நிலையில் வைத்து, உயர்ந்த ஒரு பக்குவ நிலையில் வைத்து அதை கொண்டாடியும் வந்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்த காலத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர். அந்த காலத்திலே அவர் செய்த மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம், ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தி கொண்டு செல்வதுதான் ஆகச்சிறந்த அறம் என்பதை கூறினார். இந்த கலியுகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களெல்லாம் அந்த சங்கிலி பிணைப்பிலிருந்து நீங்கி தாங்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள், அவர்கள் அடையக்கூடிய அந்த உயர்ந்த கதியால் அவர்கள் உலகையே ஆழ்வார்கள் என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே ஒரு தீர்க்க பார்வையோடு அங்கே பதிவு செய்து சென்றிருக்கிறார். அப்படி வாழ்ந்து வந்த ஐயா அவர்கள் 1850கள் வாக்கில் புகழுடம்பு எய்தினார். அவருடைய அந்த சரீரத்தை அங்கேயே பள்ளிப்படுத்தி அதை ஒரு நினைவிடம் போலே ஆக்கி வழிபடக்கூடிய ஆலயம் போலே வைத்து, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு என்னெல்லாம் சிறப்புகள் செய்யப்பட்டதோ அதே போன்ற சிறப்புகள் வழிபாடுகள் எல்லாம் இன்று வரையிலும் தொடர்ந்து செய்து வரக்கூடியதை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு அன்னமிடுவது, அவர்களுடைய உயர்விற்காக பாடுபடுவது போன்றவைகளெல்லாம் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலில் இன்று வரையில் தொடர்ந்து நடந்து வருவதை பார்க்கிறோம். அகிலத்திரட்டு அம்மானை போன்ற அந்த நூல்களை தங்களுக்கு ஆதாரமாக வைத்து ஐயா வழி என்றே பெயரிட்டு வைகுண்ட ஐயாவினுடைய அந்த சிறப்புகளை இன்று வரையிலும் அவருடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய அடியவர்கள் நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.